Friends, நம்ம exercise 5.7ல 6th question பார்க்கலாம். e power x into sin 5x ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா differentiate twice with respective x ன்னு சொல்லிருக்காங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம let y equal to e power x into sin 5x ன்னு எடுத்துக்கலாம். சோ இப்போ என்ன பண்ணனும் நம்ம differentiate twice with respective x அப்படினு எடுத்துக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் dy by dx எடுத்துக்கிறோம். So dy by dx நடக்கும்போது d by dx of e power x into sin 5x. Okay, so இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? u ன்னு எடுத்துக்கிறோம். So இதை என்ன எடுத்துக்கிறோம்? v ன்னு எடுத்துக்கிறோம். So differentiation of uv formula வந்து u into dv by dx plus v into du by dx. So equal to u into dv by dx. So d by dx of sin 5x plus v என்றது sin 5x into du by dx. So d by dx of u என்றது e power x. Okay, so just இப்போ இதை differentiate பண்றோம். So e power x into sin 5x. So sin x differentiate பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? cos x. So cos 5x. Again இங்க உங்களுக்கு என்ன இருக்கு? 5x இருக்கு. So திருப்பி இந்த 5x differentiate பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துரும்? 5 ன்னு வந்துரும். So plus sin 5x into differentiation of e power x வந்து e power x. Okay, so just இது உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுங்க. அதுக்கு முன்னாடி இங்க e power x இருக்கு. So இங்கேயும் e power x இருக்கு. So இங்கேயும் e power x இருக்கு. So e power x நம்ம காமனா எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கு? இங்க 5 இருக்கு. So 5 cos 5x plus sin 5x. Okay, so இதுதான் உங்களுக்கு என்னது? dy by dx. Okay, so e power x into 5 cos 5x plus sin 5x. இது again நம்ம திருப்பி differentiate பண்றதா d square y by dx square. Okay, so d square y by dx square equal to d by dx of dy by dx. So dy by dx ன்றது என்னது உங்களுக்கு? e power x into 5 cos 5x 5 cos 5x plus sin 5x. Okay, so again நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இதை u ன்னு எடுத்துக்கிறோம். So இதை என்ன எடுத்துக்கிறோம்? v ன்னு எடுத்துக்கிறோம். So again same u into dv by dx plus v into du by dx. So u into d by dx of v. v என்றது என்னது? 5 cos 5x plus sin 5x. Okay, so plus v into du by dx. So v என்றது 5 cos 5x plus sin 5x into d by dx of u என்றது e power x. Okay, so normal differentiation தான் just கவனிங்க. So d by dx of 5 cos 5x ன்னு கொடுத்துருவாங்க. So differentiation of முதல்ல cos பண்ணணும். So 5 முதல்ல கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. So differentiation of cos 5x என்ன வந்துரும்? Differentiation of cos வந்து minus sin x. Okay, so இங்க 5x இருக்கு. So again differentiate with respect to x என்ன பண்ணணும்? 5x differentiate பண்ணணும். So 5x again with respect to x ஆல differentiate பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துரும்? 5 வந்துரும். So next plus again என்ன இருக்கு? Differentiation of sin 5x இருக்கு. So differentiation of sin 5x என்ன வரும் உங்களுக்கு? cos 5x. Differentiation of sin வந்து cos. Again differentiate with respect to x 5 இருக்கு. So அப்ப என்ன வந்து இந்த இடத்துல உங்களுக்கு 5 ன்னு வந்துரும். Okay, so next plus இது அப்படியே எழுதிக்கலாம். So 5 cos 5x plus sin 5x into differentiation of e power x வந்து என்னதான் உங்களுக்கு e power x ஆகும். Okay, so just இது இப்போ இந்த 5 இந்த இடத்துல உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. So 5 into 5 என்ன ஆயிடும்? 25 வந்துரும் உங்களுக்கு. So e power x into 5 into 5 என்னது? 25. So minus 25 sin 5x plus 5 into cos 5x 5 cos 5x. Okay, so plus இங்க என்ன இருக்கு உங்களுக்கு? ஏற்கனவே 5 cos 5x plus sin 5x இருக்கு. So 5 cos 5x plus sin 5x into e power x. Okay, so இப்போ என்ன பண்றோம்? இந்த இங்கேயும் e power x இருக்கு. So இங்கேயும் e power x இருக்கு. முதல்ல அடுத்து e power x முதல்ல காமனா வெளிய எடுத்துடலாம். அப்புறம் ஜஸ்ட் ஆட் பண்றது தான். So இப்போ இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு d square y by dx square
ஸோ இங்கேயும் e பவர் எக்ஸ் இருக்குது, ஸோ இங்கேயும் e பவர் எக்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி காமனாக வெளியே எடுத்துடுறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே -25 sin 5x இருக்குது, இங்கே ப்ளஸ் sin 5x இருக்குது. ஸோ இங்கே -25 இங்கே என்ன மீனிங் எதுவும் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ -25 sin 5x ப்ளஸ் 1 sin 5x என்ன ஆயிரும் உங்களுக்கு -24 sin 5xன்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே 5 cos 5x இருக்குது, இங்கேயும் ஒரு 5 cos 5x இருக்குது. ஸோ 5 + 5 என்ன ஆயிரும் உங்களுக்கு 10. ஸோ 10 cos 5x. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு d²y/dx². ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுலேயும் நம்ம ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ணலாம், e பவர் -xல ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 காமனாக இருக்குது, ஸோ இங்கேயும் காமனாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு 2 வெளியே எடுத்தோம்னா 2e பவர் x, ஸோ -12 sin 5x ப்ளஸ் இதில் 2 வெளியே எடுத்தோம்னா 5 cos 5x போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்படியே கம்ப்ளீட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ரெண்டுத்துலேயே 2 காமனாக இருக்குன்னு வெளியே எடுத்தோம்னா 2 வெளியே வந்துடும், 2e பவர் x, ஸோ -12 sin 5x ப்ளஸ் 5 cos 5x வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். ஓகே, 7th கொஸ்டின் சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு. e பவர் 6x இன்டூ cos 3x கொடுத்துருக்காங்க. ஸோ e பவர் 6x இன்டூ cos 3x இப்போ எப்படி போட்டோனோ அதே மாதிரி சேம் மாடல் தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்ன்றது மேலே வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லெட் y = e பவர் 6x இன்டூ cos 3x எடுத்துக்கிறோம். ஓகே, சேம் டிஃபரன்ஷியேட் வைஸ் with respect to x. Okay, so first dy/dx எடுக்கும்போது d/dx of y ன்றது e power 6x into cos 3x. so இது என்னன்னு எடுத்துக்கிறோம், u ன்னு எடுத்துக்கிறோம். so இது என்னன்னு எடுத்துக்கிறோம், v ன்னு எடுத்துக்கிறோம். சேம் ஃபார்முலா தான், u into dv/dx plus v into du/dx. so u ன்றது e power 6x into d/dx of v. So cos 3x plus v into du/dx. So v ன்றது cos 3x into d/dx of u. So u ன்றது இந்த இடத்துல உங்களுக்கு என்னது e power 6x. Okay, so e power 6x into differentiation of cos 3x. போன சமயம் நம்ம பார்த்தோம் differentiation of cos என்னது உங்களுக்கு minus sign. So differentiation of cos x is minus 3x. Again இங்க 3x இருக்கு. So 3x again differentiate with respect to x. So 3x with respect to x differentiate பண்ணும்போது 3. Okay, so cos 3x. Okay, so differentiation of e power 6x. So e power 6x என்ன வந்துரும் உங்களுக்கு same e power 6x தான். ஆனா இங்க 6 power x again நம்ம என்ன பண்ணோம், differentiate with respect to x பண்ணணும். So அப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு இங்க 6 ன்னு வந்துரும். Okay, so அப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஸோ இதில் அப்படியே இங்கேயே முடிச்சிடலாம், இல்லாட்டி இந்த dy/dx இங்கே e power 6x இருக்குது. ஸோ இங்கேயும் e power 6x இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் இங்கே e power 6x நம்ம காமனாக வெளியே எடுத்தோம்னா இங்கே என்ன வந்துடும், -3 sin 3xன்னு வந்துடும். ஸோ +6 cos 3xன்னு வந்துடும் இங்கே. ஓகே, ஸோ -3 sin 3xன்னு இங்கே வந்துடும். e power 6x காமனாக எடுத்து அதே மாதிரி இங்கேயும் e power 6x காமனாக எடுத்துட்டோம். அப்போ மீதி என்ன இருக்கும், +6 cos 3xன்னு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது dy/dx. So next again நம்ம என்ன பண்ணோம், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அதுதான் உங்களுக்கு d²y/dx². So d²y/dx² equal to d/dx of dy/dx ஓட வேல்யூ e power 6x into -3 sin 3x plus 6 cos 3x. ஓகே, சேம் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல u, ஸோ இந்த இடத்துல v. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u ஃபார்முலா. ஸோ அகெயின் u into dv/dx plus v into du/dx. ஸோ uன்றது இந்த இடத்துல உங்களுக்கு e power 6x into d/dx of v ன்றது -3 sin 3x plus 6 cos 3x plus again next v. so v ன்றது minus sin 3x plus 6 cos 3x
v into du by dx. So d by dx of e power 6x. Okay. So just இப்போ கவனிங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் e பவர் 6x அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் 3 sin 3x இருக்கு. ஸோ மைனஸ் 3 sin டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், மைனஸ் 3 cos 3x வந்துடும். ஸோ e பவர் 6x இன்டூ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் மைனஸ் 3 sin, மைனஸ் 3 தனியாக இருக்கட்டும். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் sin 3x என்ன ஆயிரும் உங்களுக்கு, cos 3x. அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆயிடும், 3 வந்துடும். ஸோ பிளஸ் அடுத்து 6 cos xx. ஸோ 6 காமனாக வெளியே எடுத்துடலாம். காசோட டிஃபரன்ஷியேஷன் என்ன ஆயிரும் உங்களுக்கு, மைனஸ் 3 sin x வந்துடும். ஸோ 6 வெளியே எடுத்தோம்னா cos 3x டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் 3 sin x. அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு 3x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு 3 வந்துடும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் பார்ட் ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு சேம் தான் இருக்கு, அப்படியே எழுதிருங்க. ஸோ மைனஸ் 3 sin 3x பிளஸ் 6 cos 3x இன்டூ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e பவர் 6x உங்களுக்கு சேம் e பவர் 6x தான். ஆனால் இங்கே 6x இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேட் 6x வித் ரெஸ்பெக்டிவ் x. அப்போ என்ன ஆயிரும் உங்களுக்கு 6 வந்துடும். ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, அப்புறமேல் சிம்பிளை பண்ணிடலாம். இப்போ இங்கேயும் e பவர் 6x இருக்கு. ஸோ அங்கேயும் e பவர் 6x இருக்கு. ஸோ முதல்ல இந்த e பவர் 6x காமனாக எடுத்துடலாம். இங்கேயும் இருக்கு, ஸோ இங்கேயும் இருக்கு. ஓகே. ஸோ அப்படி வெளியே எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வந்துடும் உங்களுக்கு, மைனஸ் 3 இன்டூ 3. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மைனஸ் 9 cos 3x, மைனஸ் 9 cos 3x. அப்புறம் மைனஸ் 6 இன்டூ 3. 6 இன்டூ 3 என்னது 18, பட் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 18 sin 3x. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, அகெயின் இங்கே மைனஸ் 3 sin 3x இருக்கு. ஸோ மைனஸ் 3 sin x இங்கே என்ன இருக்கு உங்களுக்கு, ஒரு 6 இருக்கு. ஸோ 6 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் 6 இன்டூ 3 18. ஸோ மைனஸ் 18 sin 3x. ஸோ நெக்ஸ்ட் 6 இன்டூ 6 cos 3x. ஸோ பிளஸ் 36 cos 3x வந்துடும். 36 cos 3x. ஓகே. ஸோ ஜஸ்ட் இது என்ன பண்றோம், இந்த மட்டும் அப்படியே சிம்பிளை பண்றோம். இதான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ சிம்பிளை பண்ணும்போது என்ன ஆயிரும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ இ பவர் 6x. இங்க மைனஸ் 9 cos 3x இருக்கு, இங்க 36 cos 3x இருக்கு. ஸோ 36 மைனஸ் 9, 36 மைனஸ் 9 என்ன வந்துடும், 27. 27 cos 3x. இங்க என்ன இருக்கு, மைனஸ் 18 sin 3x, இங்கேயும் மைனஸ் 18 sin 3x. ஸோ மைனஸ் 18 போட்டு என்ன வந்து உங்களுக்கு மைனஸ் 36 sin 3x. ஓகே. ஸோ இது ரெண்டுத்திலையும் உங்களுக்கு என்ன காமனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 காமனா இருக்கு. ஸோ 9 வெளியே எடுத்தோம்னா 9 இன்டூ இ பவர் 6x ஈக்குவல் டு, ஸோ 3 cos 3x. ஸோ 9 வெளியே எடுத்தோம்னா 3 வந்துடும். அதே மாதிரி இங்க என்ன வந்துடும், 4 sin 3x. ஸோ இதுதான் உங்களுக்கு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஓகே, தேங்க்யூ.